அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரமதானுடைய வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோல டே 18 தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வீடியோ அப்லோட் பண்ற டே பார்த்தீங்கன்னாக்கும், இன்னைக்கு 27 ஆயிருச்சு. நோன்பு வந்து 27ல தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ரொம்பவே டிலே ஆயிருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து ரொம்பவே டிலே பண்ணி தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இன்னைக்கு டே 18ல வந்து நான் என்னென்ன ரெசிபி பண்ணேன் அப்படின்றத இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சஹருக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டு, பிரஷ் பண்ணிட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு, சரி ஓகே இன்னைக்கு 18 நாள் ஆயிருச்சு. வெயிட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வெயிட் செக் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. 3 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு 18 நாள்ல. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க வந்து எப்பயாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து வெயிட் செக் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டான ரிசல்ட் காமிக்கும். கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காதீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நீங்க வெயிட் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான வெயிட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத காமிக்கும். வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு வந்து, நான் வந்து சினமன் டீ வந்து சூடா எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து நெறைய வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஆனா, என்னைய மாரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும், நான்லாம் ஹாட் வாட்டரே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு 2 டயத்துல மட்டும் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நார்மல் வாட்டர் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி வந்து நான் எடுத்துக்குவேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு சஹர் உணவு பார்த்தீங்கன்னாக்கும், இட்லி, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பாரு, அது கூட வந்து சிக்கன் தந்தூரி வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து சின்னமன் டீ குடிச்சிட்டு தகஜத் தொழுதுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கும், அவன்ல வந்து சிக்கன வந்து கிரில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடா வந்து இட்லி வேக வச்சு அதையும் எடுத்துட்டு, பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சூடு பண்ணியாச்சு. அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு சஹர் உணவு பார்த்தீங்கன்னாக்கும், இட்லி, சிக்கன் தந்தூரி, சாம்பார். அல்ஹம்துலில்லாஹ் இத சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து மோர் வந்து 1 கிளாஸ் நெறையா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெயிட் லாஸ் ரெசிப்பில பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மோர் தான். அதுவும் இந்த ரம்ஜான் டயத்துல வந்து நமக்கு மோர் குடிக்கும்போது இன்னுமே வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட் இல்லாம வந்து தண்ணி தாகம் இல்லாம வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபஜர்லாம் தொழுதுட்டு, ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே வந்து படுத்தாச்சு. இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பாப்பாங்களுக்கும், மாமாவுக்கும் மட்டும் வந்து நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணல. அதனால வந்து எனக்காக வந்து ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணவே இல்ல. அவங்களுக்காக வந்து சுகர் போட்டு நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும், கொய்யாப்பழம், அது கூட வந்து மாதுளம்பழம் வந்து இருந்தது. அதே வந்து ரெடி பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிவாசல்ல வாங்கின நோன்பு கஞ்சி, வடை, அதுக்கப்புறம் வந்து துவையல், ஃப்ரூட்ஸு, ஜூஸ் இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பெல்லாம் திறந்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா 1 ஹவர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 7:30 மணி போல வந்து மறுபடியும் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வெயிட் லாஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இது ரெசிபி தான் வந்து இன்னைக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை உப்புமா தான் வந்து கோதுமை ரவையில வந்து உப்புமா தான் செஞ்சிருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு மேல வந்து நான் லிங்க் தரேன். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பசிக்கவும் செய்யாது. அதேபோல வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அதனால தான் வந்து இந்த கோதுமை உப்புமா வந்து நான் வந்து இப்ப ரெகுலரா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா வந்து நான் இத வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கேன். நீங்க நெறைய பேர் நினைக்கலாம், வெயிட் லாஸ் வீடியோ போடுறீங்க. ஆனா வந்து வெயிட்ட ஏன் காமிக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்றத மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனல் வந்து 30 நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். அதில எந்த சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. நீங்க வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் அந்த வீடியோ போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே வந்து எடுத்து பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு டின்னர் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ரெசிப்பில வந்து கோதுமை ரவ உப்புமா, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி, சிக்கன் கிரேவி வந்து ஆல்ரெடி என்ட்ட கொஞ்சோண்டு லெஃப்ட் ஓவர் இருந்தது. அத வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது கூட வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டின்னர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உள்ள ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அனீஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.